இந்த அனுபவம் எப்படி ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் இந்த அனுபவம் அதாவது நம்ம சரியாக தியானம் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அனுபவம் வரணும்னா சரியாக தியானம்னா என்ன எது சரியான தியானம் புரியல எது சரியான சரியாக தான் தியானம் பண்ணுறோம் அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது நீங்கள் தியானம்ன்ற பேரே வைக்காதீங்க சரி விடுங்க ஒரு மனப்படுதல் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஆமாம் நீங்கள் யாரும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க மனதை இங்கேருந்து இங்கே ஏற்றாதீங்க அப்படி ஏற்றாதீங்க தலைவலிக்கும் ஏற்கனவே நம்ம அங்கே தான் இருக்கோம்னு நினைக்கிறோம் மனம் இங்கேருந்து தான் வருது தூங்கும்போது மனம்லாம் இங்கே தான் ஒடுங்குது விழிக்கும் போது அது பட்டுன்னு கீழே இறங்கும் அது உண்மையான இருப்பிடம் இங்கே தான் அதனால் நம்ம இங்கேருந்து அங்கே ஏற்றணும்னு நினைக்க வேண்டாம் எல்லாருக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது ஒரு காரணத்துக்காக ஆனால் இயற்கையில் மனத்தினுடைய பிறப்பிடம் இங்கே தான் அது இயங்குகிற இடம் இதயஸ்தானம் அதனால் இங்கே வந்து எல்லாமே ஈஸி தான். அந்த காலத்தில் சத்விசாரம் வரலாறுக்கு முன்பு சத்விசாரம் இல்லாத காலம்லாம் 10,000 20,000 30,000 வருடங்கள்லாம் இவ்வளவு உண்மை கிடையாது அப்போலாம் தெரியல. அதனால் சமாதி கூடிடணும். சமாதி கூடிட்டால் பிறகு இருக்காது. சமாதி கூடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆசிரமத்துக்கு போய் அவங்க சொல்கிறதுலாம் கேட்டால் 12 வருஷம் ஆகும். ஒரு ஸ்டேஜ் முடியறதுக்கு 12 வருஷம் அவங்களுக்கு சேவை செஞ்சு அவங்க சொல்கிற சாதனத்தை கடைபிடிச்சா 12 வருஷம் கழிச்சா கொஞ்சம் அந்த குரு கொஞ்சம் மேலே ஏறுவாங்க. இடையிலேயே பல பிரச்சனைலாம் வரத்துக்கு உண்டு. இப்படி பல 12 அது கூட வயசாகிடும். அது மாதிரி எத்தனை பிறகு சிலர் என்ன பண்ணுவாங்க, உடனே சமாதி கூறத்துக்கான முயற்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த மனதை அடக்க முடியாது. மனதை அடக்க முடியாது. அதனால் வீட்டை விட்டு வா, கொண்டாட்டி இருக்கு சாமி, 2 குழந்தைங்க, அது கர்ம வினை பிரகாரம் நடக்கும். நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீ முக்தியடின்னு ஆசைப்படுறியா, அப்படியே விட்டுட்டு வா. இப்படி தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க எல்லோரும். புத்தராகட்டும் சமணராகட்டும் எல்லாமே. ஒழிவில் எடுக்கத்தில் கூட இருக்குது. அப்படி வேணா பாருங்கள். வரலாறு பதிப்பித்த ஒழிவில் எடுக்கத்தில் கூட இது புக்கு கிடைச்சா நீ வீட்டை விட்டு வந்துடு வெளியில். அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்தில் துறவரம் தான். பட்டத்தார் பத்திரகிரியார் துறவரம். வரலாறு துறவரத்தை கண்டித்தான். நீ வீட்டில் இருந்த தொண்டு செய்ய முடியும். தொண்டு செஞ்சால் தான் இறைவனை அறிய முடியும். தொண்டு செய்யாமல் நீ தவம் தியானம் அதெல்லாம் பழக முடியும். நம்ம குடும்பத்தில் நம்மளுக்கு செய்ய வேண்டிய உனக்குன்னு ஒரு கடமை இருக்குது. அந்த கடமையை முடிச்சுட்டு இது பண்ணிக்கணும். அதுக்காக இதிலேயே விழுந்துடாது, விட்டு ஒதுக்காது. தாமரை இளமரம் பட்டு மரம் விருது. கல்யாணம் பண்ணிக்கினேன், கோலை பத்துக்கினேன், உன்னை நம்பி வந்தவங்கள திடீர்னு நான் ஞானம் அடைவர் விட்டு போனால் அது பாவம் தான் உன்னை சுற்றிக்கும். அங்கே நீ தியானத்தில் உட்காந்தா தியானம் வரவே வராது. இந்த பிரச்சனை தான் வரும். இது உறுத்தம் அங்கே போய். அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, மனதை அடக்க முடியலை. மனதுக்கும் சுவாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதிலேயே கை தேர்ந்த யோகிகள் மனதுக்கும் சுவாசத்துக்கும் தொடர்பு. அதை அவங்களுடைய அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு அது அவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ண வேண்டியதில்லை. பிரணாயாமம் பண்ண சொல்லுவாங்க. பிரணாயாமம் பல முறை பண்ணணும். அடிக்கடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம 2 நாசி துளைகள் 2 நாசி துளைகள்லையும் ஒரே நேரத்தில் சுவாசம் போகாது. இது வந்து இடகலை பிங்கலை. இடகலையில் போகும், இங்கே வரும், போகும். இது சும்மா தான் இருக்கும். குறிப்பிட்ட ட்ரிப்ஸ் மாறின உடனே அதுவாக மாறிக்கும். அப்புறம் இது சும்மா இருக்கும், இது போகும். இதுக்கு பேர் கலை மாறுதல். இடகலையிலேருந்து பிங்கலைக்கு மாறும். இப்படி மாறும்போது சூழ்முனையில் ஒரு அரை காடரிக்க செகண்ட் நிற்கும். நின்று தான் மாறும். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த காலத்தில் பெண்டுலம் இருக்கு இல்லையா, பெண்டுலம் ஒரு செகண்டு இல்லையா, ஒரு செகண்ட் போய் இப்படி வரும். அதுதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து ஒரு வினாடி. ஒரு வினாடி தமிழில் வந்து 2.5 நாழிகை இல்லை, 2.5 கணம். ஒரு செகண்டு சித்தர் முறைப்படி அந்த காலத்தில் 2.5 கணம். 2.5 கணத்தை மேற்கொண்டு
தனியாக பிரித்து அவ்வளோ இருக்குது 2.5 கணம் 2.5 கணம் 5 அரைக்கணம் கரெக்டாக 5 அரைக்கணம் ஒரு செகண்டு 2.5 கணம்னா 5 அரைக்கணம் அது பிரிச்சிங்க சொல்கிறேன். இப்போது இப்படி போகுது இல்லைங்களா, ஃபோர்ஸாக போகுது, திருப்பி ஃபோர்ஸாக வரும்போது திடீர்னு வர முடியாது, அங்கே சத்து நிற்கணும், நிற்காமல் ரிட்டர்ன் வர முடியாது. இப்படி திடீர்னு ஓடுறவன் திடீர்னு ஓடி வர முடியாது, நின்று அந்த ஃபோர்ஸை வந்து பிரேக்கப் கொடுத்துட்டு அப்புறம் தான் எடுக்கணும். இப்போ இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு கணம், இப்படி வர்றதுக்கு ஒரு கணம், 2 கணம், அரை கணம் இருக்கு இல்லையா, அந்த அரை கணம் 1/4 கணம் இங்கே நிற்கும், இங்கே எடுத்துக்கும் ரிட்டர்ன் வர்றதுக்கு. இந்த பக்கம் 1/4 கணம் ரிட்டர்ன் எடுத்துக்கும், 2.5 கணம் இந்த ஒரு. அதே மாதிரி தான் இப்போ எதுக்கு சொல்லணும்னா, இங்கே ஒரு கொஞ்ச நேரம் நிற்க எவ்வளோ கணம் நிற்கும், அரை கணமோ நமக்கு தெரியல, அதை வச்சு அந்த ஆராய்ச்சி நம்ம போகல. இங்கே லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மேற்கொண்டு சுவாசமே தேவை. 1000 வருடம் இருக்கலாம், 2000 வருடம் இருக்கலாம், 3000 வருடம் இருக்கலாம், இல்லை திடீர்னு பொட்டுன்னு போயிட்டாலும் போயிடலாம், 5000 வருடங்கள் கூட இருக்கலாம். ஆனால் மண்ணில் பதிச்சு சேஃபாக வந்துடும். வெளியில் இருந்துச்சுன்னா ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று அடிக்கடி பட்டுச்சுன்னா அது கலைஞ்சிடும். ஆனால்னா ஒரு சமாதியை கூட்டிகிட்டோன்னா உடனே குழியை தோண்டி போட்டு மூடிடுவான், அவன் 5000 வருடங்கள் கூட இருக்கலாம். அது பிரவாமைன்னு வாங்க, மறுபடியும் எப்போனாலும் அது மறுபடியும் பிரியும், களை வந்துடும். மேக்ஸிமம் 5000 வருடம் சாதாரணமான விஷயமா அது அதுவே பிரவாமை நினச்சிட்டாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, அப்படியே யுகம் யுகம் ஆனாலும் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியாது. தேகத்துக்கு தோன்றின தேகம் மாமிச தேகம் ஒளி உடம்பாக மாத்திரன்னா அது ஒரு பிரிஞ்சு தான் போகும். நீ தக்க வச்சுக்கிற, டிலே பண்ணுற, டிலே பண்ணிக்கிற, தாமதம் பண்ணிக்கிற உன்னுடைய கலையாளம். அப்படி பண்ணும்போது மனமே இருக்க. அந்த நேரத்தில் என்ன ஒன்றா இவங்களுடைய இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆனந்தம் ஏற்படும், ஒரு ஆனந்தம் ஏற்படும். ஆனால் அந்த ஆனந்தம் கொஞ்ச நேரம் இருந்து மறைஞ்சிடும். ஏன்னா அவங்க தூக்க நிலைக்கு போகிற மாதிரி தான் அந்த கணக்கு சூன்ய நிலைக்கு போய்டும். எப்படி தூக்கத்தில் இருக்கிறவன், இப்போது தூக்கன்றது ஒரு விதமான மரணம் தான், ஒரு விதமான மரணம் இல்லை, அது ஒரு மரணம் தான். ஆனால் டெம்பரரி மரணம். தூக்கத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாது, சூன்யம்தான். நம்ம தூங்கிட்டு உங்களை பார்க்க வர்றேன், அம்மா பெரியம்மா என்னம்மா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க பொண்ணுக்கிட்ட. பெரியம்மா தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, அது அவங்க தான் சொல்ல முடியும். நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு இருப்பு உணர்வே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இல்லாமல் இருந்தோம் இல்லாமல் போகிறோம், அந்த ஒரு நிலையில் தான் நாம் இருக்கோம். அதே நிலை தான் சமாதி நிலைன்றாரு திண்டுக்கல் சுவாமி சொன்னாங்க. சமாதி நிலையில் இருக்கிறவங்க ஏதோ பேரானந்தத்தில் இருக்கிறவங்க கிடையாது. அதனால் சமாதி பழக்கம் இல்லைன்ட்டாங்க. நல்லல சிலர் ஞானம் அடைந்து சமாதி பெறவும் இருக்காங்க. இப்போ நாம் பேசுறது எதுன்னா அடையோகம், வலுக்கட்டாயமாக மூக்கு வழியாக இது பண்ணுறது. பெரிய பெரிய ஞானி ரமண மகரிஷி இவங்களாம் வந்து ஞானம் அடைந்து சமாதி கொடுத்தாங்க, அது வேறு, அது உயர்ந்த ஒரு நிலை. அது கூட கூடாதுன்றார் வரணும். சகச நிலையில் சமாதி இல்லாமல் சகச நிலையில் இருக்கணும். அப்போது இப்போ நீங்கள் கேட்டது நம்ம தியானம் பண்ணுறது ஒரு நிலை எப்படி அடைஞ்சோம் எப்படின்னு தெரிஞ்சுக்கன்னு கேட்குறோம். அப்போ அந்த மனம் வந்து இயங்காது, மனம் லேசான அசைவில் இருக்கும். உங்களுடைய அனுபவம் நீங்கள் இருக்கிறது இங்கே இருக்கிறது தெரியும், அனாமத்தா இருப்பீங்க. இந்த உடலுக்கும் அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது. அது சில வினாடிகள் வரலாம். 1 மணி நேரம் நீங்கள் தியானம் பண்ணாலும் அது சில வினாடிகள் தான் வந்து போகும். சரிங்க. அப்படி தியானம் பண்ணும்போது மனசு என்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா? மனமற்ற நிலையில் தான் தியானமே கூடும். நீங்கள் அறிவு நிலைக்கு போகிறீங்க, நீங்கள் கீழேருந்து மேலே ஏற்றாதீங்க, அந்த சிந்தனையை விட்டுடுங்க.
நாம் நீங்கள் மனதில் நினைக்க வேண்டாம், அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் மனதில் நினைக்க வேண்டாம், மனதில் நினைக்க வேண்டாம். அந்த வழியில் போனால் நான் 40-50 வருஷம் வேஸ்ட்டாக போயிடும். அதுக்காக சொல்கிறேன். மற்றவங்க சொல்கிற வழியில் போகாதீங்க. வரலாறு என்ன சொன்னாரோ அந்த வழியை யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஏதோ இவங்க கற்பனை கலந்து சொல்கிறாங்க. சிற்றவையின் கண்ணே மனதை வைக்க வேண்டும்னா நாம் தேக உணர்வில் இருக்கிறதுனால தான் நமக்கு அப்படி சொல்கிறார். அதாவது நான் இப்பொழுது இந்த உடம்பில் இருக்கிறேன், இனி எல்லா உடம்பில் புகுந்து கொள்வேன். அது உண்மையா பொய்யா? பொய். அவர் ஆல்ரெடி அந்த அனுபவத்தில் தான் இருக்கார் பல வருடங்கள். திடீர்னு வர முடியாது. அதில் அந்த யாவும் தானாக நிற்கின்ற அனுபவத்தில் அவர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆனால் நமக்கு அதை சொன்னால் பாமர மக்களுக்கு புரியாது. நான் இப்போ மறைஞ்சிட போகிறேன், இப்போ இந்த உடம்புல இருக்கேன், நீ பிரபஞ்சத்தில் எல்லா அப்படி சொன்னால் தான் புரியும். இல்லைன்னா முதல் கட்ட புரிதலுக்கு மோசமாக போயிடும். நான் இப்போ அந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அவனை நியாயமாக சொன்னால் நீங்களும் நான் தான் பார்த்துக்கிட்டே அங்கெல்லாம் இருக்கேன்றீங்க. அதனால நம்ம வந்து எதுவுமே ஜீரோவில் இருக்கிறதுனால நமக்கு இப்படி தான் சொல்லணும். அவர் ஆல்ரெடி அந்த அனுபவத்தில் இருந்துட்டு இருக்காரு பல வருடங்கள். அந்த மாதிரி இருந்துட்டு தான் அந்த ஒரு கடைசியில் அந்த தேகம் ஒளி உடம்பாக கட்டுச்சு. நமக்கு அப்படி தான் சொல்கிறாரு அந்த மாதிரி. அதனால் நாம் ஏற்கனவே தியானம் பண்ண போகிறோங்க, இல்லை தியானத்தில் அனுபவம் வரல, தியானம் கை கூடலை, இல்லை ஆன்மானே ஒன்று இல்லை, நீ எப்படி சொன்னாலும் அது அனுபவமாகாத போது கூட நீங்கள் அந்த ஆன்மாவாக தான் இருக்கிறீங்க. ஏன் ஆல்ரெடி நீங்கள் ஏன்னா புதிதாக அடைந்தால் அது நம்ம கைவிட்டு எப்போனாலும் போயிடும். அது ஆன்மா புதிதாக அடைவதில்லை, அது உருவாக்கப்படுதல் அல்ல. நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருக்கீங்க, அவ்வளோதான். அது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இருக்கிறது எப்போ இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் நம்ம மனதை இங்கே ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்றும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொன்னீங்க, நான் எப்படி இருக்கிறேன் நீங்களே யோசனை பண்ணுங்க. நான் எதை வச்சு நான் இருக்கிறேன்னு சொல்லுவேன். தூங்கும்போது சொல்லுவீங்களா? சொல்ல முடியாது. அப்போ அது தூங்கும்போது அது அந்த நானும் இருக்கிறேன்னு எங்கே போச்சு? உள்ளே இருக்கு, இருந்து இல்லாமல் இருக்கு. அந்த நிலையில் இப்போவும் இருக்கணும். எப்போவும் விழிப்பு நிலையிலையும் அதான் இருக்கும். அதனுடைய பிரகாசம் இங்கே இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன். இந்த நான் இருக்கிறேன்றதுக்கு என்ன உண்மை இருக்குது? இப்போ வந்து ஒரு பாக்கெட்டில் மேங்கோ ஜூஸ் இருக்குது, வேறு ஃப்ரூட் ஜூஸ் இருக்குது, இல்லை இருக்குது. ஒரு புதுசாக ஒருத்தர் வந்து ஜூஸ் கொண்டாந்து கொடுக்குறாரு விற்பனை. நம்ம கடையில் வாங்குறது கண்டென்ட்ஸ் போட்டு சுகர், மேங்கோ பல்ப், 36% கான்சன்ட்ரேஷன், பர்மிட்டட் கலர், எமல்சிஃபையிங் ஏஜென்ட், திக்கனிங் ஏஜென்ட், சுகர், பர்மிட்டட் ப்ரிசர்வேட்டிவ், டீட்டெயில் போட்டிருக்கோம். மொத்த டீட்டெயில் அதை பார்த்துட்டு மேனுஃபேக்சரிங் டீட்டெயிலாக அதான். இவன் வந்து புதுசாக யாராவது வர்றான், வெறும் அட்டை, ஏதோ ஒரு மாம்பழம் மேலே மட்டும் பொம்மை போட்டிருக்கு. கண்டென்ட்டில் ஒன்று மேலே எப்படி சாப்பிடுவீங்க? சாப்பிட முடியுமா? அப்போ நீங்கள் என்ன எதனால நீங்கள் ஆனவர்கள்னு தெரியாமல் நானுன்னு சொல்லுங்க எப்படி சொல்லணும்? நான் எப்படி நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறது நான் எப்படி நம்புறது? உங்களால் எப்படி இருக்க முடியுது? உங்களால் எப்படி இருக்க முடியுது? எந்த மூலத்தை கொண்டு இருக்கிறீர்கள்? இதை நீங்களே யோசனை இருக்கும்போது நான் இருக்கிறேன்னு எப்படி நம்புறது? 3 கேள்வி கேளுங்க. நான் இருக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன நீங்களே கேளுங்க. சரி, அது எதனால் ஆனது? எல்லாமே ஒரு பொருளால் ஆகாமல் இருக்க முடியாது. இப்போ தண்ணின்னா H2O ஆனது, சல்பூரிக் ஆசிட்னா H2SO4, 2 ஹைட்ரஜன், ஒரு சல்ஃபரு, ஆக்சிஜன், அந்த ஒரு இதில் வரும். சோடியம் குளோரைடுனா உப்புன்னா சோடியம் குளோரைடு, ஒரு சோடியம் அணுவும் குளோரின் அணுவும் தான் உப்பாகும். அப்போ எது எடுத்தாலும் நீங்கள் ஒரு மூலக்கூறு இருக்கணும், இல்லாமல் இருக்க முடியாது. நான் என்றது ஒரு ஆகாயம்,
அது முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அது பொருள் அல்ல, அது அனாமத்தாக இருக்குது. நீங்கள் உணரணும். அது தனி ஒரு வெளி, ஆனால் அனுத்துவமான வெளி. அங்கேருந்து சுடர் வந்துக்கிட்டே அது தடுக்க முடியாது. நீங்களே நினச்சா கூட இப்போ நீங்கள் இல்லாமல் போக முடியாது, உங்களால் தடுக்க முடியாது. காரணம் அது இயற்கைக்கு சொந்தமானது, இயற்கையினுடைய அனுபவம். அது இயற்கையாக வந்துக்கிட்டே இருக்கு. அதனால் அது தானாக வரதுனால அது நாம கிடையாது. இதுதான் ஞானம் கிடையாது. நான் என்பது நான் அல்ல. காரணம் அந்த நான் இருக்கே, நான் இருக்கிறது ஒரு உணர்வுமயமான சுடர். அது என் சுதந்திரத்தினாலே நான் விளக்கம் செய்யவில்லை, அது தானாக நானாக விளங்குகிறது. இது எப்போ அனுபவமாகுதோ அப்போ தியானம் சரின்னு. அது வரல நம்ம இமேஜில் போயிட்டு